ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான டீ கடை முட்டைக்கோஸ் எப்படி செய்யலான்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஊர் டீ கடைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். இது எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா எல்லா டீ கடைகள்லையுமே மேக்ஸிமம் கிடைக்கும். இதை இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு போடுவோம், அதனால் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இது சீனி எடுக்கணும். இது நான் சீனி என்கிட்ட ப்ரௌன் சுகர் தான் இருக்குது, அதனால நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 3-4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதற்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை நம்ம முதல்ல மிக்சியில் அடித்து எடுத்துட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த பெருஞ்சீரகமும் ஏலக்காயும் நம்ம அப்படியே போட்டோம்னா வாயில் தட்டுப்படும். அதனால சுகரோடு சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு பொடியாக்கிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர், ஏலக்காய், அப்புறம் பெருஞ்சீரகம் இதை மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை ஒரு பவுலில் தட்டிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை, இப்போ முட்டையை உடச்சி இதில் சேர்த்துருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும், முட்டை எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்ரு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்ரு சேர்க்க வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்காண்டி கொதிக்க வைப்போம்ல, அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக இதில் எடுத்து ஊற்றி நீங்கள் கூட பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த மாவு பிசையும் போது தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா அந்த முட்டை இருக்குல்ல அதுலேயே நல்லா கலக்கி விடுங்க. அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் போதுமானதாக இருக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது மைதா மாவுங்கிறதுனால கையில் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். இதில் நான் கொஞ்சமாக தான் இது போட்டிருக்கிறதுனால, மாவு போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த முட்டை இருக்கிற ஈரப்பதமே எனக்கு போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை நிறைய பண்ணினீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும்னா லைட்டாக தெளிச்சிக்கிட்டு வரவுங்க. இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கையில் ஃபுல்லாக ஒட்டுது இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி இந்த கையிலையும் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இப்போ அடுத்தாப்புல நம்ம இதை எப்படி போடலாம் எப்படி உருண்டை பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சமாக இது நம்ம வீட்டில் போடுறதுனால சின்ன சின்னதாக போட்டால் போதும். இப்போ பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் செலவாகும், அவ்வளோதான். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் நம்ம வாங்குகிற இது மாதிரியே கிடைக்கும் ஷேப்பு. இதை சும்மா ரொம்பலாம் உருட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அப்படியே உருட்டிட்டு அப்படியே வச்சிடலாம். இது மாதிரி நம்ம இதில் இருக்கிற எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை நிதானமாக சிம்மில் வச்சு தான் எடுக்கணும். இது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கங்க. போட்ட உடனே சில சமயம் கருகிரும். கொஞ்சம் எண்ணெய் சூடு கொஞ்சம் மிதமாக இருக்கும்போது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா முட்டைக்கோசையுமே நம்ம போட்டாச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா மாற்றி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது. இது கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு முட்டைக்கோஸ்க்குள்ளே ஃபுல்லாக நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க வேண்டாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மொறுன்னு நம்மளுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ப்ரௌன் கலரில் சிம்மில் வச்சே நீங்கள் இதை வந்து வேக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல கலர் வந்து கிடைக்கும், கடையில் கிடைக்கிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டு நிதானமாக எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு முட்டைக்கோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா பொறுன்னு மேலே இருக்குது, உள்ளே பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பசங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.